இங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மா இளநீ பறிக்க சல்லையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பேரனுங்க கேட்டாங்களாம்மா. நான் அத்தனை நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஒரு இளநீ பறிச்சு தர தோணல எங்கள் அம்மாவுக்கு. பேரங்க கேட்டவுடனே வெயில் அடிக்குதுவா இளநீ பறிச்சு கொடுவான்னு சொன்னோடனே சல்லையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. என்னம்மா பேரங்களுக்கு தான் பறிச்சு தருவியா? இப்போ பெத்த பிள்ளைக்கு ஒரு நாள் ஒரு பொழுது பறிச்சு கொடுத்துருக்கியா? ஆ நம்ம பெரியவங்க சரி குழந்தைய கேட்டா நம்ம அப்படி கொடுத்துடணும். நம்ம பொழைக்கிற பொழைப்பே அதுகளுக்காகத்தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரித்தே, அதை விட நம்மளுக்கு என்ன? சரித்தே, நீ ஏதோ ஒரு ஐடியா போதுமா? 2 இளநீ போதுமா? அவங்க 2 பேர் தானம்மா, போதுமா? நீ குடிப்பேல எனக்கு எதுக்கு? அப்புறம் எல்லாத்தையும் இளநீ பூரா பறிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அப்பா ஒன்று திட்டிவிடுவார். பார்த்துக்க, ஆளுக்கண்டா குடிப்பாக பார்த்துக்கிட்டே இரு. நோம்பிக்கு வந்தாவா? சரித்தே, நோம்பிக்கு கிழக்கால மரம் காலி. பார்த்து மெதுவாகவே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரானாலும் பரவாயில்ல. அப்பா ஒரு வழியாக பறித்து விட்டேன். பார்த்து மெதுவாக எடுத்து போடுமா. அதில் தொட்டாச்சினிங்க செடி இருக்குது, காலை குத்தி விட போகுது. உள்ளே ஒன்று விழுந்துருச்சு மோய், பார்த்து எடுத்துகிட்டு வா. சோளத்தட்டைக்குள்ளே பார்த்தீங்களா எங்கே போய் விழுந்துருக்குன்னு. தேங்காய் கூட கிடக்குமா? தேங்காய் இருக்குதா? எங்கே? அடடா, பார்த்துமா, சோள பயிறு இந்த இதை அரிக்கு வேற தொலைஞ்சு. பார்த்து கொடுக்கையா? சரி வா. சரி அப்படியே இருந்தாலும் தட்டையாக இருக்கிறப்ப எடுத்துக்கலாவா? தேங்காய் எண்ணெய் கெட்டா போகுது. மூச்சு வாங்க, சலையை எடுத்துகிட்டு வர. நீ தேங்காய் எடுத்துகிட்டு போ. ஒரு வழியை இளநீ பறிச்சுட்ட. ஆமாம் மோய். ஆமாம், என் தங்க பேரங்க கேட்டாங்க. சரி, எல்லாம் பேரங்க தங்கா வயிறுடியும் பஞ்சம் அந்த மாதிரி எல்லாமே அதுக்கதே. அதுகளுக்காக நான் பறிச்சேன். சரிம்மா, வெட்டி பிள்ளைய பசியார குடிக்கிட்டு, வெயில் அடிக்கிற அடிக்கி எல்லாம் நீ ஜூஸ் குடிச்சாத்தான் பிள்ளைய கூலிங்காக இருக்க முடியும். சரி ஏன்னா ரொம்ப ஓவராக இருக்குது. எனக்கே பாரு, மூஞ்சியெல்லாம் வேர்த்து போய் கிடக்குது. வேர்த்துருக்கு, எவ்வளோ தகர அடிப்பிடும், பேசக்கூட முடியல. சரி நீ போம்மா, நான் இதை சல்லையை எடுத்துகிட்டு வரேன். போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா இளநீ பறிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க இளநீ பறிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.